ஓகே, ஜிகேஆர் 3D CAD ட்ரைனிங் சென்டர். இப்போ வந்து நம்ம டைமென்ஷனுடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேட்டம் பிளேனை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணி ஸ்கெட்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். இப்போ வந்து ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிட்டு அது வந்து எப்படி வந்து ஸ்கெட்செலாம் கொஞ்சம் நான் வரைஞ்சிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வரைஞ்சிக்கிறேன். ஒரு 4-5 ஹோல் போட்டுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி வந்து ஆர்டினேட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி டைமென்ஷன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இங்கே போயிட்டு ஆர்டினேட் டைமென்ஷன் இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைன் செலக்ட் பண்ணி 0, இதான் வந்து ரெஃபரன்ஸ், 0 ரெஃபரன்ஸ். ஸோ அடுத்த பாயிண்ட்டு எங்கே இருக்கோ அந்த பாயிண்ட்டு. ஸோ இதோடைய சர்க்கிளோடைய சென்டர். அதுக்கு அடுத்தது அடுத்த சர்க்கிளோடைய சென்டர். அதே மாதிரி ஒன்று ஒன்றா பிக் பண்ணிக்கினே போகிறேன். முடிச்சுட்டு எண்டில் வந்து லைனை வந்து பிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வேறு எந்த டைமென்ஷன் கொடுக்க தேவையில்லை. ஸோ இதோட இது முடிஞ்சிடுச்சு. அடுத்த இதில் வந்து திருப்பி இன்னொரு வாட்டி செலக்ட் பண்ண போகணும். இன்னொரு வாட்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ரெஃபரன்ஸ் வந்து இது வந்து 0. அதே மாதிரி 1 2 3 4 5 6 7. ஸோ இப்போ இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இது இல்லாமல் ஒன்றும் இந்த டயாமீட்டர் மட்டும் கொடுக்கல. ஒரு சர்க்கிளுக்கும் டயாமீட்டர் கொடுக்கணும். ஸோ அதை மட்டும் திருப்பி ஸ்மார்ட் டைமென்ஷன் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு இதோடைய சர்க்கிள் டயா வந்து 18.35, இதோடைய சர்க்கிள் டயா வந்து 21, இதோடைய சர்க்கிள் டயா வந்து 18, இதோடைய சர்க்கிள் டயா 11, இதோடைய சர்க்கிள் டயா 30.69, இதோடைய சர்க்கிள் டயா வந்து 17.32. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்கெட்சை வந்து ஃபுல்லாக கன்சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட இந்த டைமென்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஜிகேஆர் 3D CAD ட்ரைனிங் சென்டர்.